சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எதுக்காக? திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், கிறித்துவர், திருமாவளவன் இருக்கிற தலித்து இடங்களில் பூரா விஜயினுடைய கொடி இப்போ பறக்குது. ஜானை பொறுத்த வரைக்கும் ஜான் ஒரு மிகப்பெரிய எப்படி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாஜக, அதே போல் கிறிஸ்டியானிட்டியில் கர்த்தர் என்னை இந்த வேலைக்கு அனுப்பியிருக்கான்னு நம்புறாரு. குஷ்டரோகி தினத்தந்திலையும் வரல, தினம் மலம் யார்? இந்த கேரளா நம்பியுதிரி பத்திரிக்கை தினமணியில் ஒரு தமிழை செத்து போயிட்டான், ஆசிரியராக இருந்தவர். கேரளா பாப்பானா ராமதாஸும் இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்தால் சேரிகளை எழுத்தடிப்பான். உள்ளே வராதீங்கம்மா. அரசியலும் நாசமாக போச்சு, டிவியும் நாசமாக போச்சு, சமூக வலைதளம் எல்லாம் எவன் காசு கொடுக்குறானோ அவங்கள்ட்ட தான் இருக்குது. 50 பேர் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கான். முத்துக்குமார் அவன்லாம் சாக அடி முட்டாள், அடி முட்டாளுங்க, அடி முட்டாள் சார். ஏன் சொல்றது கேளுங்க. ஐஜி தலைமையிலான ஒரு அதிகாரி தான் கடைசியை விசாரிச்சிருக்கார், ஆலோசனை சொல்லியிருக்கார். அரசியல் தெரிந்த அந்த ஐஜி அந்தஸ்திலான அதிகாரி, தம்பி உங்களுக்கு நல்லது, பாஜக சொல்கிறத கேளுங்க, பாஜக சொல்லுவதை கேளுங்க. காங்கிரஸ் ராகுல் சொல்கிறதுக்கு ராகுலே காப்பாற்றிக்க முடியாது. அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய குறியீடை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பிஜேபி, அதிமுக, அதை என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு சப்தம் விசில் ஊதப்படுகிறது. இதை காங்கிரஸ் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறது. இப்போ என்ன குழப்பம்னா, அவர் காங்கிரஸோட போகிறாரா பிஜேபியோட போகிறார்? இல்லை, இப்போது விசில் கொடுக்கப்பட்டது காங்கிரஸோடு போவதற்காக அல்ல, பாஜக சொல்லுகிறதையெல்லாம் கேட்பதற்காக. பாஜகவை மீறி இந்தியாவில் அரசியலே இல்லை. காங்கிரஸ் அரசியலே காணாமல் போய்விட்டது. நீங்கள் இந்தியாவில் பாஜக ஆளும் அல்லது பாஜக ஆதரவு பெற்றவர்கள் ஆழ்வார்கள். இதுதான் இந்திய அரசியல். இங்கே தாவேகாவோட அங்கே பிரவீன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காங்கிரஸ் பிரவீன் இது ஒரு நல்ல செய்தி, இண்டிகேஷன் சொல்கிறாரு. செங்கோட்டையன் அவர்களும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. யாரோட? காங்கிரஸோட. அப்போ நமக்கு என்ன தோணுது, இங்கே அந்த கூட்டணிக்கு போவாங்களாட்டிருக்கு அப்படின்னு. சில குறியீடுகள் ஜனநாயகம் படத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள், இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் அவர் பாஜக சொல்வதை கேட்கிறாரு அப்படின்னா, அப்போ என்டிஏ கூட்டணியில் இணைகிறாரா? இல்லை, என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. இது பாஜக ஏதாவது ஒரு சமரசம், விஜய் சமரசம் செய்து கொண்ட பிறகு தான் பாஜக ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். பாஜக பெரிய சக்தியா, விஜய் பெரிய சக்தியா? பாஜக தான் பெரிய சக்தி. தமிழ்நாட்டில் விஜய் ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ் தானே. இல்லை, நீங்கள் திமுக, அதிமுகவே பாஜகவிடம் அடிமையாக கிடக்கும்போது விஜய் என்ன அதிகாரத்தை செலுத்திடுவார்? இப்போ கூட்டணி அப்படின்னு வரும்போது, இப்போ பவன் கல்யாண் எப்படி ஆந்திரா மாடலை திருப்பி சொல்கிறாங்களோ, இப்போ அந்த மாதிரி வருதோ அப்படி தானே. நாம் இப்போ அரசியல் நோக்கில் ரொம்ப நீண்ட நாள் கண்காணிக்கிறவர்கள் அப்படி தான். பாஜக வேறு என்ன சொல்ல முடியும்? என்கிட்ட வான்னு தானே சொல்ல முடியும். என்னிடம் வா, நான் சொல்லுவதை கேள். அப்போ கூட்டணி உறுதி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, கூட்டணி இல்லாமல் நீங்கள் சொல்கிற தீரி புதுசாக இருக்கு. இல்லை, அதான் இங்கே நிறைய பேருக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பாஜக தான் இந்தியாவில் 4000 வருட அரசியல் வியூக வகுப்பாளர்கள். 4000 வருஷம். எப்போ அன்னைக்கு பாஜகன்னு பேர் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் ஒரு சுப்பிரமணிய சாமியை கண்டு இந்தியாவே நடுங்குது. என்ன அவருக்கு அதிகாரம் இருக்குது? என்ன அதிகாரம் இருக்குது சுப்பிரமணிய சாமிக்கு? ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளை. அவர் நேராக சீனா போய் சீனா ஜின்பின்னை சந்திப்பார். பார்த்துருக்கீங்களா?
அவருக்கு என்ன சிறப்பு விமானத்தில் போவார்? என்ன அதிகாரம் இருந்தது அவருக்கு? அவர் வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெஷல் அட்வைசர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அல்ல, இப்போது ட்ரம்ப்பு நிக்கோலஸ் மதுராவை தூக்கிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாரு? கஞ்சா கடத்தினாருங்கிறார். போதை வஸ்து கடத்தினார், இதுதான் குற்றச்சாட்டு. கப்பலில் வச்சு அவர் கடத்தினாரு, பிடிச்சோம் அப்படின்னு. அதான் குற்றச்சாட்டு. ஒரு நாட்டினுடைய அதிபர், ஒரு நாட்டினுடைய தலைவர் போதை கடத்துவதா தொழில்? அப்போது அணு ஆயுதம் வைத்திருந்தார்னு சொன்னாங்க சதாம் ஹுசேனை. இன்னைக்கு வரை கண்டுபிடிச்சானா? இல்லை. கடாபி தேச விரோதினாங்க. இப்போ அங்கே லிபியாவில் என்ன ஆச்சு? இப்படித்தான். அதாவது அதிகாரம் வல்லான் வகுத்ததே வாய்க்கா. இப்போ பாஜக விசாரணைக்கு போய் வந்த பிறகு விஜய் 3 கட்டளை இட்டிருக்கார் தன்னுடைய கட்சிக்காரனுக்கு. எந்த காரணத்தை மட்டும் பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடாது, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசக்கூடாது, கூட்டணி பற்றியும் பேசக்கூடாது. யாருக்கு? தன் கட்சியினருக்கு தனக்குமே கட்டளை போட்டுக்கிட்டார். தனக்குத்தானே அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டேன்னு. ஆமாம், அவர் தான் கேட்கல. டெல்லியில் பிதிக்கி எடுத்துருவான். நீங்கள் பாஜக பற்றி தானே தனக்குத்தானே கேட்காதால பாஜகவை பற்றி வாயே திறக்கலை. திருப்பரங்குன்றத்தை பற்றி வாயே திறக்கலை. இதை தனக்குத்தானே கட்டுப்படாதால் பொங்கலுக்கு போய் கட்சி தொண்டனோடு பொங்கலே வைக்கல. பயந்து போய் கிடந்த நபர் கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பொங்கலை கலந்துக்கிட்டார் திரிஷாவோட. அப்படியா? ஆமாம், விசாரிங்க. எங்கே பொங்கலை? தினம் பூசையும் பொங்கலை வைக்கிற இடம் எங்கே? கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் திரிஷா வீட்லேயும். ஏதோ அவங்க தலை பொங்கல் ஒரு அதான் தமிழனுக்கு தலை பொங்கல், தமிழர் கடைசி பொங்கல். நட்பு நடிப்பில் அதான் நட்பு தான். இங்கே தமிழனுக்கு பூரா அணில் குஞ்சு, தற்கூரி, இப்போ விசில் அடிக்கிறான் குஞ்சு. எல்லாத்துக்கும் இப்போ தலை பொங்கலே கிடையாது. என்ன பொங்கல்? கடைசி பொங்கல். அப்போது இந்த நபர் இப்பொழுது விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா எதுக்காக? திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம், கிறித்துவர், திருமாவளவன் இருக்கிற தலித்து இடங்களில் பூரா விஜயினுடைய கொடி இப்போ பறக்குது. விஜய் கொடி பறக்குது. நாங்கள் அதை கண்கூட பார்த்தோம். நான் ஒரு சென்சஸ் எடுத்தேன். அப்போ இந்த வாக்குகளை பிரித்தால் திமுக தானாகவே தோற்கும். திமுக ஓட்டு போட்டியை திறந்தா 15, 16, 17, 18 தான் ஓட்டுன்றாங்க. ஏன் 1லேருந்து 15 ரெடிமேடு வந்துடுது. யாருடைய ஓட்டு? யார் ஓட்டு? முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, தலித் ஓட்டு யாருக்கு வந்துடுது? திமுக போட்டிக்கு வந்துடுது. இயற்கையா ஏன்? பாஜக பூதம், பாஜக வந்துடும். முஸ்லீம்கள் எப்பவுமே பாஜக மீது கடும் கோபம், கிறித்துவர்களுக்கு அதே கோபம், தலித்துக்கு நீ திருமாவளவன். பாஜக இல்லாத கூட்டணியில் இருப்பையா? பாஜக பாமக ரெண்டும் ஒன்று தான் எனக்கு. நான் ஒன்று சொல்ல, நானா திருமாங்கல கட்சி தலைவர்? யார் சொல்கிறா? திருமா சொல்கிறார். பாஜக பாமக இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் கொளுத்துறது ராமதாஸ் தான். இந்த பக்கம் பாஜக சனாதனம் என்கின்ற பேரில் என்னை பறையராகவே வச்சுருக்கான், அன்டச்சபிளும் வச்சுருக்கான். யார்? பாஜக பார்ப்பனர்கள். அப்போ இவர்கள் நினைத்தால் இடஒதுக்கீடு, அதாவது எஸ்சி பட்டியலிருந்து எங்களை எடுத்துடியான பல்லர்கள் பூரா போய் எங்கே நிற்கிறான்? பாஜக நிற்கிறான். அப்போது ஏன் பாஜக நிற்கிறான்? ஏன் காங்கிரஸுக்கு போக வேண்டியதானே? கம்யூனிஸ்ட் போக வேண்டியதானே? காக்கா தேக்காட போக வேண்டிய? ஏன் அங்கே போய் நிற்கிறான்? அவனுக்கு தெரியுது யார் அதை போட்டான்னு, யார் இந்த தன்னை பல்லர் பறையர் என்று அன்டச்சபிள்னு யார் வச்சிருக்காங்க யாருக்கு தெரியுது? பல்லர்களுக்கும் தெரியுது, பறையருக்கும் தெரியுது. அவர் தானே வந்து தேவேந்திர குல வேளாளர்னு மாற்றி வச்சிருக்கிறோம், அவங்க தயாராக இருக்கிறோம், வாக்குறுதிகளும் அவங்க தானே கொடுக்குறாங்க. எங்கே பாஜக தரப்பில் இருந்தால் பாஜக தரப்பில் கொடுக்குறாங்க. ஆனால் எஸ்சிங்கிற பட்டியலை எடுக்கவே முடியல. எதை சொன்னாலும் என்ன சொல்கிறான்? அந்த குழு இல்லை, தேவேந்திர குல வேளாளர் குழு எல்லா குழு சரிங்க, மறுக்கிறாங்க. எல்லாம் சரிங்க, எல்லாம் சரிங்க, எல்லாம் சரி. கேட்கிறவர்கள் இல்லை மறுக்கிறவர்கள் இல்லைங்க. நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எஸ்சி பட்டியல் தான் அவன் பட்டியல் இடத்துல தான் இருக்காங்க. அதை எடுக்கிறாங்களா? அதை பேர இதை பேச ஆச்சா போச்சா? ஏங்க உங்களுக்கு என்னங்க இழிவு? நம்ம 2 பேருமே அந்த பட்டியல் இருக்குன்னு வைங்களேன். நீங்க வேணும்னு கேட்குறீங்க, வேணான்னு கேட்குறேன். இல்லை த்ரோ இல்லைங்க. கட்டபொம்மன் தேசத்தில் தான் எட்டப்பனும் இருக்கான். யாரு? பிரபாரம் தேசத்தில் தான் கருணா இருக்கான். அப்போ இது கருணாக்காக அதிகாரம், எட்டப்பனுக்காக அதிகாரம்? சொல்லுங்கள், யாருக்கு அதிகாரம் வேணும்? அதிகாரம் யாருங்க வேணும்?
யாருக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் வேணும். ஒடுக்கப்பட்டவன் எஸ்சி எனக்கு சோறு வேண்டாயா, சுயமரியாதையாக வேணும்னு கேட்குறான் அந்த மக்கள். சோறே வேண்டாம், உன் வேலையே வேண்டாம், உன் அரசு வேலை ஒன்றுமே வேண்டாம், என்னை எஸ்சின்னு தெருவுக்கு அந்த பக்கம் ஒதுக்காத, எனக்கு சுயமரியாதை வேணுங்கிறான். அப்போ அது அது சரியான குரலா? இல்லையா எனக்கு சோறு வேண்டாம், சுயமரியாதை வேண்டாம், பாப்பானுக்கு பின்னாடி வாழ் பிடிக்கிறேன்னு சொல்லு, அது சுயமரியாதை சொல்லுங்கள். இல்லை, என்னை மாற்றி விட்டதா? உப்பு வந்து சர்க்கரைன்னு மாற்றி சர்க்கரையை உப்புன்னு மாற்றினாலும் எறும்பு எங்கே போகும்போது அங்கே தான் போகும். என்னை நீங்கள் வந்து பட்டியல் இனத்துலேருந்து எடுத்துட்டால், இது வந்து ஒரு கல்லூரியில் வந்து விழாவில் ஒரு கல்லூரி நீங்கள் அசிங்கங்களா சார், நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். அசிங்கத்தை எல்லாம் நீங்கள் நியாயப்படுத்திட்டே பேசுறீங்க. இதுதான் உங்களுடைய கொள்கையான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் அதை பேச வேண்டியது இல்லை, நியாயப்படுத்தால் பேசுகிறீங்க. அது அப்படிங்க என்ன கருத்து, உங்களுக்கு கருத்து இல்லைங்க? கருத்து ரெண்டு சார், ஒருமித்த கருத்து வருது. இல்லை இல்லைங்க, நீங்கள் அதை நியாயப்படுத்துறீங்களேன்னு கேட்குறேன். இல்லை, நியாயப்படுத்து. அப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அதை? சார், துரோகி ஏன் சார் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? அப்போ நியாயப்படுத்தினா தானே இந்த துரோகி பேசணும். இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு இல்லை சார், நீங்கள் மறுபடியும் 1 கோடி பேர் எங்களுக்கு எஸ்சி பட்டியல் வேண்டாங்கிறானா, இல்லை வேணுங்கிறானா சொல்லுங்க ஒரு ஆளுக்கு. இல்லை, அப்படி வேணும். அப்போ அது ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? அது சார், எப்பவுமே உயர்ந்த கருத்துக்கள் தான் சபைக்கு தேவையே தவிர, நீங்கள் துரோகி, முடிச்சா, முள்ள மாதிரி, பக்கிரி, இவனை பற்றி இந்த சமூகத்துக்கு தேவையில்லை. பாஜக அவர்களை எஸ்சி பட்டியலில் 1000 வருஷம் வச்சுருக்கான். பாஜக போன மாதம் தான் வந்தது. பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் பார்ப்பனர்களை தவிர யாரும் உறுப்பினராக முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுங்க. கோட்சே இறந்த பிறகுதான், கோட்சே தூக்கில் போட்ட பிறகுதான், காந்தி இறந்த பிறகுதான் அத்தனை பேரையும் ஆர்எஸ்எஸ் சேர்த்துனான், தெரியுமா அந்த வரலாறு? அப்போ யாருடைய கட்சி அது? யாருடைய கட்சி அது? பார்ப்பனருடைய கட்சி. இன்னும் வந்து பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் இந்திய மேப்பில் போட்டு வச்சுருக்கான். ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றுவதில்லை, தெரியுமா உங்களுக்கு? அப்போ தெரிஞ்சுக்கங்க. அப்போது என்ன நினைக்கிறான் அவன்? இதெல்லாம் இந்தியா என்னைக்கு நம்ம பிரம்மாஸ் ஏவுகணை விட்டு பிடிக்கிறோமோ, எதை பாகிஸ்தானை, பங்களாதேஷை எல்லாத்தையும் பிடிக்கிறோமோ, அன்னைக்கு தான் அது இந்தியாங்கிறான். இதெல்லாம் நடக்குமா? அப்போது நடைமுறைக்கு ஒவ்வாத சித்தாந்தங்களை வைத்திருப்பவன் தான் ஆர்எஸ்எஸ், பாஜக. இப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கொள்கை என்னென்னா, ஒன்று தான் ஆளணும், இல்லைன்னா தன்னால் ஆளப்படுகிறவன் ஆளணும். இதுதான் அவருடைய கொள்கை. இப்போது விஜய் எந்த காலத்திலையும் பாஜகவுடைய கொள்கைகளை, பாஜகவுடைய சித்தாந்தங்களை நேரடியாக அவர் பிரதிபலிக்க முடியாது, நேரடியாக சொல்லவே முடியாது. அங்கே யார் இருக்கான்னா ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா ஒரு அக்மார் தமிழ் தேசியவாதி. நீங்கள் தெரிஞ்சுங்க. 21 சீமானுக்காக பெரிய லாபி இலவசமாக செய்தவர் தான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. இது புது தகவல். அவர் கர்நாடகா நிறைய புது தகவல் சார், கேட்டுங்க சார், அதெல்லாம் விடுங்க. அப்போது இந்த ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னா, ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல, இந்த ஆப்பிள் கம்பெனியுடைய தென்கிழக்கு ஆசியாவினுடைய ட்ரெண்டிங் ஹெட்டு. எது? விளம்பர தலைமை. கொக்கோ கோலா இருக்குல்ல, கொக்கோ கோலாவுடைய இந்திய மார்க்கெட்டிங் சீஃப். எந்த பொருளை கொடுத்தாலும் மார்க்கெட் பண்ணிடுவார், எந்த குப்பையை கொடுத்தாலும் மார்க்கெட் பண்ணிடுவார். அப்போது இந்த மார்க்கெட்டிங் நபர் தான் அரசியலை மார்க்கெட் பண்ணுறதுக்கு வர்றாரு. எதை? சந்தைப்படுத்த வர்றாரு. காங்கிரஸ் சித்தாராமையாவை சந்தைப்படுத்தினது அவர் தான். உத்தவ் தாக்கரே சந்தைப்படுத்தியவர் அவர் தான். அரசியலை வியாபாரம், மார்க்கெட்டிங் தானே, பிஸ்னஸ் தானே. அன்புமணி செய்த மாற்றம், முன்னேற்றம், இப்படி பல பேரை பண்ண நபர் தான் கடைசி எங்கே வந்து சேர்றாரு? சீமாங்கிட்ட வந்து சேர்றாரு. 21 தமிழ் தேசியவாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த கொக்கோ கோலா கம்பெனி, ஆப்பிள் கம்பெனியில் பல கோடிகள் சம்பளத்தை எல்லாம் விட்டுட்டு வர்றார். சீமா, நீங்கள் அவருடைய நோக்கம் என்ன? கோடிகளை குவிப்பது. அதை தாண்டி எந்த கொள்கையும் அவருக்கு இல்லை. அதுக்கு பிறகு தான் அங்கேருந்து விலகி எங்கே வந்து சேர்றாரு? விஜய்ட்டு சேர்றாரு. இதுதான் பாஜகவுடைய கண்ணை உறுத்துது. ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜானை பொறுத்த வரைக்கும் ஜான் வந்து ஒரு மிகப்பெரிய, எப்படி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாஜக, அதே போல் கிறிஸ்டியானிட்டியில்
கர்த்தர் என்னை இந்த வேலைக்கு அனுப்பியிருக்கார் நம்புகிறார். எந்த வேலைக்கு? விஜய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன இங்கே அனுப்பிச்சிருக்காங்கிறார். தீவிரமான கிறிஸ்டியானிட்டி. இப்போ விஜய்க்கு இப்போ விஜய் அதே போல் அவர் தீவிரமான ஒரு கிறிஸ்துவர். இவர் மாதம் தவறாமல் வேளாங்கண்ணிக்கு போயிடுவார். யார்? விஜய். மாதம் தவறாமல். அது அவருடைய உரிமை. அது அப்போ இந்த இரண்டும் கிறிஸ்துவர்களும் தான் நீங்கள் இந்த விஜயினுடைய தமிழ் தேசிய ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் இது வரைக்கும் வந்த எல்லா கட்சிகளையுமே திராவிடம் ஒட்டிகிட்டு இருக்கு, பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் ஆரம்பித்த கட்சிக்கு பேர் கூட தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இதில் விஜய் கட்சியில் எது இல்லை, திராவிடங்கிற பேரே இல்லை. இது யாருடைய மூளை? புஷியுடைய மூளையா? இல்லை. ஆதவர்ஜின மூளையா? யாருடைய மூளைனா ஜானுடைய மூளை. அப்போது பாஜக எங்கே அலர்ட் ஆகிறான் புரியுதா? இந்த நபர் ஜான் கிறிஸ்டியானிட்டி முதல்ல பாஜக பிடிக்காது, தமிழ் தேசியம் இரண்டும் பிடிக்காது. அவன் என்ன நினைக்கிறான்? திமுகவை வீழ்த்துவதாக நினைத்து கொண்டிருந்த பாஜக நம்மை வீழ்த்தி விட்டான். எப்படி? தமிழ் தேசியம் வளர்ந்ததுன்னா இந்துத்துவம் அழிஞ்சிடும். உலகத்திலேயே நேர் எதிர்கருத்து எது? கேபிட்டலிஸ்ட்டு, சோசியலிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட் மாதிரி. தமிழ் தேசியமும் இந்துத்துவாவும் நேர் எதிரானது. இந்துத்துவா தமிழர்களை 1008 சாதியாக பிரித்து கொட்டகை கொடுத்துறான், வெட்டிட்டு சாவுறான். இப்போ சாவுறான். இது 21ஆம் நூற்றாண்டில் நீங்கள் ஒரு மேல் சாதி பெண்ணை ஒரு ஒடுக்கப்பட்டவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறான்? வெட்டிட்டு சாவுறாங்க. ஆணவம் இப்போ நடக்குது. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த இந்துத்துவா தான் காரணம். தமிழ் தேசியம் திரும்ப சொல்லுவார், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். சாதியை ஒழிச்சா தமிழை ஒன்றாக்கலாம். 1000 வருடங்களுக்கு முன்பு, 2000 வருடங்களுக்கு முன்பு சாதியே இல்லை. சாதியை உருவாக்கியவர்கள் யார்? இந்த பார்ப்பனர்கள் தான். அப்போது ஜான் ஆரோக்கியசாமி, ஜோசப் விஜய் 2 பேருமே திமுக செய்யாத, அதிமுக செய்யாத, காங்கிரஸ் செய்யாத, கம்யூனிஸ்ட் செய்யாத தமிழ் தேசிய அரசியலை. சீமானுக்கு பின்னாடி 40 லட்சம் பேர் எப்படி வந்தான்? சீமா என்ன பெரிய பெரிய கொள்கைவாதியா இல்லை பெரிய கொள்கை கூடாரமா? சரி, என்னது தமிழ் தேசியம் தொடக்கத்தில் ஈழ போராட்டத்தில் இந்த திராவிட இயக்க துரோகம் பண்ணுதுன்னு அவனுக்கு தெரியுது. தேடுறான் தமிழ் தேசியம் எங்கே இருக்குன்னு தேடுறான். அப்போ இந்த சைமன் வர்றான். சைமன் வந்த பிறகு 40 லட்சம் பேர் போகிறான். அதுதான் தகுதி, வேறு எதுவுமே இல்லை. இவன் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் நினைக்கிறான். இந்த அடையாளத்தை இப்போ யார் எடுத்திருக்கா? விஜய் எடுத்துட்டாரு, ஜான் எடுத்துட்டாரு. அவங்க தனியாக தான் நிற்க போகிறாங்க அப்படின்றது தான் 100% பிஜேபியினுடைய ஆதரவோடு, பிஜேபியினுடைய ஆலோசனையோடு தனித்து நிற்கிறாங்க. இப்படி நிற்கிற வழியில் அவங்க முதல்ல திமுகவை வீழ்த்துவது தான் அவங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் நோக்கம்? என்டிஏ. சரியாக வந்துட்டீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் இதில் ஒரு விஷயம் முட்டா போயில எல்லாம் அரசியலே தெரியாமல் எப்படி பார்க்குறான்னா, இந்தியா முழுமைக்கும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் அப்ளை ஆகுது. நீங்கள் பியூரோக்ரசி நான் தனித்தனியாக பிரிச்செல்லாம் சொல்லலை, நீதிமன்றத்தெல்லாம் சொல்ல வரல, தேர்தல் ஆணையத்தை சொல்ல வரல. இப்படி எல்லா அதிகார மையமும் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, வருமான வரித்துறை, அந்நிய செலாவணி மோசடித்துறை, இது எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசு கட்டுப்பாட்டில். மத்திய அரசு யார் கட்டுப்பாடு? பிஜேபி, ஆர்எஸ்எஸ். நீங்கள் சட்டங்களை கூட சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டான் தெரியுமா? இதெல்லாம் இங்கே மக்களுக்கு எவனுக்குமே தெரியல. இந்த குஷ்டரோகி தினத்தந்திலையும் வரல. தினம் மலம் யார்? இந்த கேரளா நம்பியுதிரி பத்திரிக்கை. தினமணியில் ஒரு தமிழை செத்து போயிட்டான், ஆசிரியராக இருந்தவர். கேரளா பாப்பானா வைத்தியநாதர் கொண்டு அதில் உட்கார வைக்கிறான். அப்போது இங்கே எவ்வளவு தூரம் ஊடுருவல் நடக்குதுன்னு பாருங்க. இதுதான் தமிழ்நாடு. ஆனால் இதை பற்றி தமிழ்நாடு எவனுக்கும் தெரியல. தேர்தல் வந்தால் 500 ரூபா கொடுப்பான். காக்கா பிரியாணி ஒரு குவார்ட்டர். கியூவை பார்த்துருக்கீங்களா? இந்த குவார்ட்டருக்கும் காக்கா பிரியாணிக்கும் 1000 ரூபாய்க்கும். போன வருஷம் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல திமுக, இந்த இப்போ தான் கொடுத்துருக்கான். ஏன்னா தேர்தல் வருதல். இப்போ இந்த பரபரப்பான தேர்தல் அரசியலில் நீங்கள் பலமுறை நாமளே பேசியிருக்கோம். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போகிறாரா இல்லை அவர் தனித்து விடப்படுகிறாரா? இல்லைங்க, அதாவது ஜிகே மணி எப்படியாவது
திமுக பக்கம் போகணுன்னு விரும்புகிறார். ஏன்னா அவர் எம்எல்ஏ ஆகணும். அன்புமணி சீட்டு தரமாட்டார். யாருக்கு? ஜிகே மணிக்கு தரமாட்டார். சேலம் அருளுக்கும் தரமாட்டார். ஐயாவோட சின்னம்மா ஒன்று இருக்குது, சுசீலா இருக்குது. சுசீலா ஒரு ஆதரவாளருக்கு ஒரு சீட் கேட்குது. 3 பேருக்கும் அன்புமணி தரமாட்டார். அன்புமணி தரலைன்னு எங்கே போய் நிற்பாங்க? திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறேன்னு 3 சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. ராமதாஸ் திமுக பக்கம் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். ஆனால் பாஜக கடைசி வரைக்கும் ராமதாஸையும் ஜிகே மணியும் ராமதாஸையும் அமித்ஷா டெல்லிக்கு வர சொன்னார். ராமதாஸால் போக முடியல 87 வயசில். ஜிகே மணி போனார். ஜிகே மணி விரட்டப்பட்டு அனுப்பப்பட்டார். ஜிகே மணி டெல்லி போய் அமித்ஷா பாட்டு வந்தார் தெரியுமா? நமக்கு ஒரு சின்ன துண்டு செய்தே டெல்லி போகிறாரு தான் வந்து தானே. அமித்ஷா பார்க்க தான் போகிறார். டெல்லிக்கு எதுக்கு போகிறாரு? பானிபூரி சாப்பிட போகிறாரு. அப்போது தொலைச்சு நீங்கள் அன்புமணி சிறைக்கு போயிடுவார். பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் டாக்குமெண்ட். ஏற்காடு மலையே அவங்களுக்கு தான். கர்நாடகாவில் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது. உலகம் பூரா இருக்குது. அந்த அம்மா அமெரிக்காவில் போய் இப்போ ஓய்வு எடுத்துகிட்டு வந்திருக்கு. சௌமியா அப்பா அம்மா சண்டை அவ்வளோ இவாள் வரக்கூடாது விரட்டுங்கிறாரு. அந்த அம்மா எங்கே போயிடுச்சு பொங்கலுக்கு? திருமாவர்களுடைய ஒப்பீனியன் தான். அதாவது அவருடைய ஒற்றுமையின் மேலே கேடர்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால தான் திரு ராமதாஸ் அவர்களுக்கு அங்கே அக்செப்டன்ஸ் இல்லையா, கூட்டணி இல்லையா? வலுவாக சொல்லிட்டார். பாஜக பாமக என்னுடைய பிரதான எதிரிகள்ன்ட்டார். அப்புறம் இப்படி திமுக நீங்கள் வேணால் அவரை வச்சுக்க, நான் வெளியே போயிறேங்கிறார். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ திருமாட்ட 3.5-4% தலித் வாக்கு இருக்குது. அங்கேயும் விஜய் குடி பறக்குது. எங்கே? அந்த ஏரியா வட மாவட்டங்கள்லையும் தலித்து காலனிகள்லையும் பல்லவர்கள் சேரிகளிலையும் என்ன பறக்குது? விஜய் அவனுக்கு அதிகாரம் வேணுங்கிறான். ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஒரு தலித்து வர முடியலங்க எந்த கட்சியிலையுமே. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, அண்ணா திமுக ஒரு தலித்து ஒரு அருந்ததி எங்கே ஒன்றிய செயலாளர் காமிங்க? ஒரு பல்லரை காமிங்க, ஒரு பறையரை காமிங்க, ஒரு வண்ணாரை காமிங்க, நாசோரை காமிங்க, எங்கே காமிங்க? எல்லாம் ஏங்க. அப்போது ஒரு ஒன்றிய செயலாளர் கூட வர முடியலைன்னா இந்த சாதியெல்லாம் எதுக்கு திமுக ஓட்டு போடுறான்? அண்ணா திமுக எதுக்கு ஓட்டு போடுறான்? அப்போது திரும்ப அதுதான் சொல்ல. இப்போ திரும்பவும் அரசியல் தலித் திட்டு போகலை. தலித் இளைஞர்கள்கிட்ட அம்பேத்கர் போய் சேரல. ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு போய் சேரல. அப்போ அவன் எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போத்தான் செய்வான். இப்போ இருக்கிறதும் போயிடுன்னு என்ன பண்ணுறாரு ராமதாஸும்? இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்தால் சேரிகளில் எதிர்த்தடிப்பான். உள்ளே வராதீங்கம்மா. கொங்கு ஈஸ்வரன் இருக்கார்ல, கொங்கு ஈஸ்வரன் அவருடைய காரில், கூட்டணி கட்சி காரில் சிறுத்தை கொடியை கட்டிட்டு போக முடியல. எங்கள் கவுண்டர் கிராமங்களுக்கு போக முடியல. அதாவது போச்சுட்டு வாங்குறான். இதெல்லாம் வெளியில் தெரியல. இந்த தினம் மழை இதை போட மாட்டான். குஷ்டரோகி தினத்தந்தி ஆயுதம் இதை போட மாட்டான். இப்போ யார் போடுறது? இங்கே அரசியலும் நாசமாக போச்சு, டிவியும் நாசமாக போச்சு, சமூக வலைதளம் எல்லாம் எவன் காசு கொடுக்குறானோ அவங்கள்ட்ட தான் இருக்குது. 50 பேர் ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனில் இருக்கான். திமுக அந்த பக்கம் பெண் நிறுவனத்தில் இருக்கான். மீதி பாஜக வார் ரூமில் இருக்கான். மீதி பேர் நம்ம ராஜன் செல்லப்பா பையன் ராஜ்சத்தியங்கிட்ட இருக்கான். அப்போ உண்மை யாருக்கு போய் சேரும்? எல்லா மாதம் 2 லட்சம் 3 லட்சம் பணம் கொடுக்க எல்லா சேனலுக்கும் பணம் கொடுக்குறானுங்க. எல்லா சேனலும் யார் கட்டுப்பாட்டில் இருக்கான்? திமுக பக்கம் ஐடிவிங்கில் இருக்கான். அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா கம்பெனியில் இருக்கான். ஆதவ அர்ஜுனா 234 தொகுதியிலும் ஒரு 10 பேரை போட்டு ஐபே என்ன வேலை பார்த்தான் பிரசாந்த் கிஷோர். அதே போல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கான். யார்? ஆதவ அர்ஜுனா. விஜய்க்காக. அது ஒரு பத்திரிகை செய்ய வேண்டிய பணி. அவர் செஞ்சு என்ன பண்ணுறாரு? அவர் விஜய்க்கு ஆன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் கையாண்ட விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் ஒரு பெரிய செய்தி சொல்கிறேன். தமிழக டெல்லி பிரதிநிதி ஏகே விஜயன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த பதவிக்கு வருவதற்கு 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்தை விற்று கொடுத்துருக்கார். இந்த கட்சி விளங்குமான்னு மட்டும் சொல்லு. அவரை ஒரு அந்த போஸ்ட்டுக்கு போடுறாங்க. ஃபார்மாலிட்டி முடிச்சுட்டு போங்கிறார். என்ன ஃபார்மாலிட்டி? நேராக போய் அவர் விசாரிங்க. அவர் ஊரில் ஒரு சொத்தை விற்றுருக்காருங்க. அப்போது கட்சிக்காரங்கிட்டே கட்டிக்கு வாங்குற திமுக எப்படிங்க ஓட்டு போடுவான்?
இப்போ அவரும் திரு ஏ.கே.எஸ். விஜயன் அவர்களும் ஆ திரு சபரீசன் அவர்களையும் எம்பி ஆக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா இன்னைக்கு செய்தி. சபரீசெல்லாம் எம்பியெல்லாம் ஆக்க வேண்டியது இல்லைங்க. அவர் தாங்க எல்லாத்தையும் எம்பி ஆக்குறாரு. அந்த லிஸ்ட்டை அவர் தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உல்ட்டாவா கேட்குறீங்க. தன்னைத்தானே ஆக்கிக்கிறார். நீங்கள் ஒரு கூத்து தெரியுமா? ஈழ பிரச்சனை நடந்துட்டு இருக்கிற பொழுது கனிமொழி எம்பி நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு கொண்டு அவங்க அப்பாட்ட மனு கொடுத்தாங்க. அப்பா மகனை கொடுக்குறது மகன் அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணி எங்கே போய் கொடுக்கணும்? சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்கணும். அப்போவே ரிசைன் பண்ணி விரட்டி விட்டுருப்பான். யார்கிட்ட கொடுக்குறாங்க? அவங்க அப்பாட்ட. ஏன் அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்கலாமே? ராஜாஜி அம்மாட்ட கொடுத்து நல்லா இருந்திருக்குமே. அம்மா நான் ரிசைன் பண்ணுறேம்மா செய்தி. அப்போது இந்த முட்டாள் தமிழன் எங்கே போய் சொல்கிறது? அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜக தூக்கம் வராமல் பண்ணுறான். ஏன்னா டெல்லியில் பாஜகவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய கூட்டணி கட்சி யாரும் 40 எம்பி. 40 பேர் யார்? தமிழ்நாட்டு பாண்டிச்சேரியிலிருந்து போனவன். அப்போது நீங்கள் பேசிக்கை உடைக்கணும்னு நினைப்பானா இல்லையா? அவன் 4000 வருஷம் அரசியல் பண்ணுறவன். புத்த மதத்தையே ஒழிச்சவன். உலகம் பூரா புத்த மதம் இருக்கு. ஏன் இந்தியாவில் புத்த மதம் இல்லை? புத்த மதம் தோன்றிய இடம், புத்தர் தோன்றிய இடம் இது. சைனாவில் இருக்குது, சீனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, உலகத்தில் இருக்குது, எல்லா நாடுகளையும் இருக்குது. வடகொரியா, வட வியட்நாம், கொரியா, எல்லா பக்கம் இருக்குது. இங்கே ஏங்க இல்லை? புத்தரையே ஒழிச்சு பாவம். நீங்கள் சைவம் வைணவன் அவன் பாவம் எறும்பு போனால் கூட தள்ளி விட்டுட்டு போவான். யார்? புத்த மதமும் சரி, சமணவர்களும் சரி, எறும்பை கொள்ளக்கூடாதுங்கிறான். அந்த காலத்தில் 10,000 பேரை கழுவுல ஏற்றி கொண்டு இருக்காங்க இந்த பாப்பா பயிலுவா. அப்போது எவ்வளோ கொடூரமானவனு பாருங்கள். அவர்கள் தான் இந்தியாவை இப்போ ரூல் பண்ணுறான். அப்போ எப்படி விஜய் விட்டு வைப்பான்? இப்போ திமுக விட்டு வைக்க மாட்டான், விஜயை விட்டு வைக்க மாட்டான், திமுக விட்டு வைக்க மாட்டான். நீங்கள் பெரியார் கண்ணாடி போட்டு தாங்க பார்க்கணும் எல்லாத்தையுமே. நீ எந்த கண்ணாடி போடணும்? பெரியார் கண்ணாடி, கருப்பு கண்ணாடி போட்டால் தான் உங்களுக்கு எங்கே தவறு நடக்கிறதுன்னு தெரியும். இப்போ அதிமுகவிற்காவது அப்போ ஒரு நல்ல வாழ்வு, ஒரு கூட்டணி ஆச்சு, ஒரு நிம்மதியான ஒரு நல்ல இடம் அப்படியெல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு 1 வருஷம் கிடைக்கும். எவ்வளோ வருஷம்? 1 இயர் கேரண்டி. ஓ ஆமாம். தேன் நிலவு 1 வருஷம் தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். மோகம் முழுதான். 1 வருஷத்துக்குள்ளேயே பாஜக ஆதரவு. இப்போ 2 திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சார் அவன். யார்? பாஜக. முதல்ல யாரை ஒழிக்கிறது? திமுக ஒழிச்சலான்னு முடிவு பண்ணிட்டான். திமுகவை ஒழிச்சலான்னு முடிவு பண்ணலாம். அந்த கட்டமைப்பு அந்த அளவுக்கு சரிஞ்சிருச்சா? அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது சார், நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித்து ஓட்டு விட்டு திமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஒரு 15% கரெக்டாக சொன்னீங்க. ஒரு இந்திய தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 15 தான். கேவலமாக இல்லை. விஜயகாந்த் 5% வாங்கினார். 12 to 5% வாங்கினார். போன மாதம் அரசியலுக்கு வந்தவர். 2002 தான் அரசியலுக்கே வர்றாரு. திமுக 2014 தோற்கடிப்பதற்கு காரணமே விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அமைத்த மக்கள் நல கூட்டணி யார்கிட்ட காசு வாங்கிட்டு அமைச்சார்? ஜெயலலிதா. அந்த மக்கள் நல கூட்டணி ஒரு ஃபோக்கஸ் கூட்டணி. ஜெயலலிதாவால் பின்னாடி இருந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. இப்போ எப்படி பாஜக கூட்டணி உருவாக்குறான்? அதே போல் ஜெயலலிதாவால் 2000 கோடி ரூபாய் கொடுத்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் மக்கள் நல கூட்டணி. ஜெயலலிதா 1.5% ஆட்சிக்கு வருவதற்கு அந்த கூட்டணி தான் உதவியது. அப்படி ஒரு இது சொல்கிறீங்க. இன்றைக்கி தேமுதிக அவங்களுடைய சொத்துக்களை விற்கிற நிலையில் குறிப்பாக வந்து சார், நீங்கள் இப்போ வேறு நாட்டிலேருந்து பேச நினைக்கிறேன். வெளியில் அப்படி தானே சார்? அதாவது முட்டா பைய தேசங்க இது. அடி முட்டா பைய பேப்பரில் தாங்க வரும், எல்லாம் வருங்க. இலங்கையில் 1.5 லட்சம் பேர் செத்தான் அன்னைக்கு. நானும் பேப்பர் படித்தேன். ஒருத்தன் செத்ததாக கூட வரல. எவ்வளவு? 1.5 லட்சம் பேர் செத்தான். தினத்தந்தி இந்த குஷ்டரோகி பத்திரிக்கை பிரபாகரன் செத்து விட்டார்னு பக்கமாக கூட சந்தோஷப்பட்டான். நேதாஜி செத்து போயிட்டான்னு பங்காளி போடுவானா? பகவத்சிங் செத்து போயிட்டாருன்னு பஞ்சாபில் போடுவானா? கேவலமான நாடு, கேவலமான ஆட்கள். இங்கேயும் நம்ம கொஞ்சம் பேர் அந்த முத்துக்குமார் மாதிரி ஆட்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். முட்டாப்பாய் முத்துக்குமார் அவன்லாம் சாக அடி முட்டாள். அடி முட்டாளுங்க, அடி முட்டாள் சார். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. யார் சொல்கிறா? பாவேந்தர் கனக சுப்புரத்தினம் சொல்கிறார். சாகடிப்பவனை சாகடிக்காமல் சாகராயே தமிழாங்கிறார். நீ மனை ஊதி கொளுத்தினா சந்தோஷமாக இருப்பான். யாரா சந்தோஷமாக இருந்து தெரியுமா? மாலினி பார்த்த சாரதி. யார் தெரியுமா? ஹிந்து பத்திரிகையினுடைய அன்றைய எடிட்டர். அந்த அம்மா அன்னைக்கு மாட்டுக்கறியை சாப்பிட்டுட்டு பீர் அடிச்சுட்டு ஒளிஞ்சாட்டா தமிழன்.
இவன் போராடலாம் மாட்டான், இவனை மனைவி செத்து போயிடுவான். அப்போ குடும்பத்தோடு செத்து போயிருக்கணும், இல்லை குளத்தோடு செத்து போயிருக்கணும். முட்டா பையன். ஏங்க ஈழத்தில் போராடின பூரா மனநி உச்சியில் செத்து போயிட்டான். போராடி தான் அப்புறம் போராடி தற்கொலை பண்ணி இவனை அன்றைக்கி எழுதுவா போனான முத்துக்குமாருடைய உடலை கொண்டு போய் சுடுகாட்டில் விதைத்து விட்டு கடைசி நபராக செத்து போன வெள்ளையன் என்னை கொண்டு போய் அந்த ஒட்டைவாடை சுடுகாட்டிலிருந்து என்னை கொண்டு போய் முத்துக்குமார் வீட்டில் கடைசியாக என்ன தான் விட்டார். ஏன்னா நான் வேண்ட மோட்டார் சைக்கிள் அங்கே இருந்து, அப்போது இறந்து பாடி கிடந்தது கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில். அதை எடுத்துகிட்டு போனதுலேருந்து அடக்கம் பண்ணி சுடுகாடு வரை நானும் இலங்கை திருகோணமலை எம்பியான ஸ்ரீஸ்கந்தராஜா 2 பேரும் தான் நடந்தே வந்தோம். அதனால தான் நான் பதறேன், நீங்கள் திட்டீங்களே. அப்போ இப்படிப்பட்ட ஆனால் அதில் மேக்கப் போட்டு வந்த தலைவர்களையும் நான் பார்த்தேன், துண்டு போட்டு வந்த தலைவர்களையும் பார்த்தேன், வேட்டி சட்டை கலங்காமல் வந்த தலைவர் சாவு வீட்டுக்கு வந்த இவர்கள் பூரா மேக்கப்புக்கு போட்டு அப்படியே யாருக்கு இப்போ போஸ் கொடுக்குறது, போட்டாவுக்கு போஸ் கொடுக்குறது தெரியும். அப்போ இவனெல்லாம் தலைவனா? இந்த முட்டாப்பா இப்படி செத்து இந்த அரசியல் பண்ணணுமா? யுத்தம் செய். நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சுருக்காரு, வாள் எடுத்திருக்காரு. நீயே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா சமூகம் மாறிடுமா? அப்போ முட்டாப்பாய் தானே அவன், அடி முட்டாப்பாய் தானே அவன். இங்கே எத்தனை பேர் எப்படா சாவான் இருக்கான், தமிழன் பூரா எப்போ ஒளிவான் சார்? இந்த மண்ணில் 150 கோடி பேர் இருக்க வேண்டிய இடம் சார் தமிழன். நீங்கள் 5000 வருஷம் வரலாறு சிலப்பதிகாரம் எடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறான் அதில்? வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகங்கிறான். வடவேங்கடம் இமயமலைக்கு வடக்க வரைக்கும் இருந்திருக்கான், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கான். ஆப்கானிஸ்தான் புத்தர் சிலை அடித்தா தெரியுமா? ஏவுகணை வச்சு தமிழன் தான் வாழ்ந்தான். புத்தர் யாருக்கு சொந்தமானவன்? முஸ்லீமுக்கு சொந்தமானவனா, கிறிஸ்தவனுக்கு சொந்தமானவனா, இல்லை சீனர்களுக்கு சொந்தமானவனா? தமிழன். புத்தி 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 உள்ளவன் புத்தன். அப்போ ஆப்கானிஸ்தான் ரஷ்யா பார்டர் வரைக்கும் இருந்தான். இந்த பக்கம் இப்போ ஒரிசா பார்டர் சொல்கிறார்ல, ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்தான். ஆஸ்திரேலியாவுடைய பழங்குடி தமிழன் இப்போ சொல்கிறாரே ஆய்வு பண்ணி. நீங்கள் டிகோகர்சியா தீவு எங்கே இந்துமா கடல் பூரா ஒரு உலகமே இருக்கியாங்கிறான். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு பாப்பா பையனும் வரமாட்டோம். அப்போது இந்த வரலாறு என்பது முழுக்க முழுக்க எப்பேற்பட்ட வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுகவை முதல் வேலையாக காலி பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற கூட்டணி அமைப்புகளில் 2026 தேர்தல் முடிவு எப்படி இருக்குன்னு திமுக வீழ்ந்து போகும், அதிமுக ஜெயிக்கும். இது இன்றைய நிலையில் இருக்கு. எப்போவுமே அதுதான் நிலை. நீங்கள் நான் வேற ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி வேண்டாம் சார், சாதாரணமாக பாருங்கள். போன தேர்தல் 21 தேர்தல் இதே கூட்டணி தானே? ஆமாம், இதே கூட்டணி தான். டிடிவி மட்டும் வெளியில் இருந்தார். டிடிவி ஒன்றும் பெரிய பல லட்சம் கோடி மக்கள் சக்தியெல்லாம் இல்லை, ஒரு 3%. அவ்வளோ 3%. இப்போ அது கூட இல்லை. நீங்கள் அதை ஆமாம், இந்த கூட்டணி எவ்வளவு சதவீதத்தில் வெற்றி பெற்றது சொல்லுங்கள்? ஒரு 3%. கரெக்டாக வந்தீங்க, 3%. இந்த 5 ஆண்டு காலத்தில் தேனாரும் பாலாரும் பாஞ்சு ஓடுதான் இல்லை? அதிருப்தியாக இருக்கானா இல்லை? மக்கள் எங்கே பார்த்தாலும் போராடிட்டே இருக்கான். அப்போ இந்த அதிருப்தி ஓட்டு 3 தாண்டி இருக்குமா, தாண்டி இருக்காதா? நிச்சயமாக தாண்டி. 3க்கு 3 தாண்டி இருக்கும். இந்த 3 முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித்து, நடுநிலையாளர்கள், கம்யூனிஸ்ட்டு எல்லாம் திமுகக்காரன் ஓட்டு போட மாட்டேன் சார். திமுக இந்த கணக்கு தான் மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு சொல்கிறாங்க. அதில் விஜய் எஃபெக்ட் அப்பு இன்னும் சிறுபான்மையர் ஓட்டுக்களை சேர்க்க வெற்றி நிச்சயம். இதுதான் இப்போ பாஜக என்ன நீங்கள் சார், நீங்கள் பாஜகவை சாதாரண இடம் போடுறாதீங்க, யோசித்து கொண்டே இருப்பான். 100 வருஷத்துக்கு முந்தி யோசிப்பான். திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சியை அங்கே ஒழிக்கவே முடியாது. நிருபன் சக்கரவர்த்தி போன்ற பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் அவ்வளோ பெரிய தியாகிகள் வாழ்ந்த பூமி அது. நிருபன் சக்கரவர்த்தி 15 வருஷமாக சிஎம்மாக இருக்கார், தோற்று போயிட்டார். எங்கே வரும்னு தெரியல. ஒரு பொட்டி படுக்கையோட கொஞ்சம் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் புத்தகம், கொஞ்சம் ஒரு 4 வேட்டி, 3 ஜிப்பா, ரிக்ஷாவில் எடுத்துகிட்டு பொட்டி எடுத்துகிட்டு எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? கட்சி ஆஃபீஸில். அந்த நிருபன் சக்கரவர்த்தி இருந்த மாநிலம் இப்போ லெனின் சிலை உடைக்கப்பட்டு, மார்க்ஸ் சிலை உடைக்கப்பட்டு, இப்போ சவர்கர் சிலை வைக்க போகிறான். எப்படி உடைச்சாங்க? காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்தான் பாஜக. காங்கிரஸுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேலை இல்லை, ஆள் இல்லை. காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பூரா காங்கிரஸ்லேயும் ஜெயிக்க சொன்னான். இவனே பணம் கொடுத்தான், செலவு கோடிகளாக கொடுத்தான், இவனே ஆதரவு நிலை எடுத்தான். அப்போ இவன் பூரா காங்கிரஸில் ஜெயிச்சு அப்படி எங்கே வந்துட்டான்? பாஜக வந்துட்டான். முடிஞ்சு போச்சா ஸ்ட்ராட்டஜி? அப்போது மணிப்பூரில் அந்த ஆதிவாசி மக்கள் பூரா கிறித்துவன்
பெரும்பான்மை மக்கள் இந்து மக்களுக்கு பூரா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற துப்பாக்கி பூரா கொடுத்தான், சுட்டு கொள்றான்னா. கலவரம் வந்தது, பெரும்பான்மையான அந்த மெய்யி இனம் போட்டு போட்டான். இப்போ அங்கே ஜெயிச்சிட்டான். இதுதான் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சிந்திச்சுக்கிட்டே இருப்பான் ஆர்எஸ்எஸ், யோசிச்சுட்டே இருப்பான், ஸ்ட்ராட்டஜி உருவாக்கிட்டே இருப்பான், உயிரை கொடுப்பான். இது இப்போ அவன் ஓப்பனாக சொல்லிட்டான், வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு 2 தான் இலக்கு. இதை விஜய்க்கு இப்படி ஆளே இல்லை. விஜய் வந்து போய் கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் நயன்தாரா வீட்லேயும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கார், பொங்கல் சாப்பிட்டு கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கார். தமிழை என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்கள் விஜய் உயிர் என வருவார், எங்கேயா கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு? திரிஷா வீட்லேயே கீர்த்தி சுரேஷ் வீட்லேயே கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது அவன் நீங்கள் ஐஜி தலைமையிலான ஒரு அதிகாரி தான் கடைசியை விசாரிச்சிருக்கார், ஆலோசனை சொல்லியிருக்கார். அரசியல் தெரிந்த அந்த ஐஜி அந்தஸ்திலான அதிகாரி, தம்பி உங்களுக்கு நல்லது, பாஜக சொல்கிறத கேளுங்க, பாஜக சொல்லுவதை கேளுங்க, காங்கிரஸ் ராகுல் சொல்கிறதுக்கு ராகுலே காப்பாற்றிக்க முடியாது, காங்கிரஸையும் காப்பாற்றிக்க முடியாது, தயவுசெய்து நீங்கள் வளரணும், பாஜக சொல்லுவதை கேளுங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. இப்போ அவர் தனியாக நிற்கிறதுனால விஜயகாந்த் மாதிரி அவர் மட்டும் ஜெயிப்பாரா, இல்லை ஒரு கொத்தான ஒரு எம்எல்ஏக்கள்? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பில்லை. அதாவது 23.5% ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியில் நிற்கிறான்ல, அத்தனை பேரும் விஜயோட வேட்பாளர் நிற்பான். எங்கே ஒரு தொகுதி இப்போ நம்ம இந்த தொகுதியை வச்சுங்க, வலசரவாக்கம் தொகுதியை வச்சுங்க, இதில் திமுக நிற்பார், அதிமுக நிற்பார், விஜய் நிற்பார். விஜய் கட்சி ஆட்களை பூரா அப்படியே அப்படியே கொத்தாக தூக்கிடுவான், விலைக்கு வாங்கப்படும். இவன் என்ன நக்சலைட்டா? இல்லை இவன் பூரா நக்சலைட்டான, இல்லை ஏதாவது பெரிய லாடு, எந்த கொள்கையாளர் கிடையாது, ரொம்ப சாதாரண பின்னணி. நீங்கள் இதுதான் நடக்கும். அவன் கள்ள ஓட்டு போடுவதிலும் பூத்தை கேப்சர் பண்ணுவதிலும் அரசு அதிகாரிகளை விலை பேசுவதற்கோ திமுக அதிமுக 2 பேரும் கை தேர்ந்தவன். இது பூரா அணில் குஞ்சு, அப்புறம் தற்கொலை, இப்போ விசில் அடித்தான் குஞ்சு. இந்த 3ஐ வைத்துக்கொண்டு அவர்களை நீங்கள் மக்களை ஜெயிக்க 2வது விஷயம், இந்த 2 ஆட்களும் ஜெயிக்க முடியாது. இப்போ இந்த ஏரியாவுக்கு விருகை ரவி இருக்காருன்னா, விருகை ரவிகிட்ட நீங்கள் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது, அந்த கோயம்பேடு இருக்குல்ல, வானம் இருந்த கட்டடம், அங்கே இருக்கிற ஏழைவாழை நைட் வேலை கொளுத்தி விட்டுட்டு அத்தனை இடத்தையும் காலியாக ஆக்கிறதுல 1 மணி நேரத்தை செய்வார். 1 மணி நேரத்தை செய்யக்கூடிய நபர் இந்த விருகை ரவி. இப்போ திமுகவில் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டாங்க, எல்லாருடைய லிஸ்ட்டும் வச்சுருக்கான். இதை மீறி இந்த லிஸ்ட்டு போய் அவனுடைய கிடைக்கிறக்கே எலெக்ஷன் முடிஞ்சிடும். விஜய்கிட்ட யார் திமுக, யார் அதிமுக, யார் எதிராக இருப்பான், யார் ஆதரவாக இருப்பான், நீங்கள் எனக்கு ஓட்டே போட வேண்டாம், கவரை மட்டும் வச்சுக்க, வீட்டில் கட்டி போட்டு ராத்திரியில் கவர் விழுங்க சார், காலையில் பொம்பளை வாசல் திறந்தால் கவராக கிடக்கும். யார் திமுக அதிமுக மேலே உதயசூரியன் இருக்குது, அந்த ரெட்டையில் இருக்கும். இப்படி அரசியல் பண்ணக்கூடியவனுக்கு மத்தியில் திரிஷா வீட்லேயும் கீர்த்தி சுரேஷ் வீட்லேயும் போய் பொங்கல் கரும்பு தின்ட்டு இருந்தா எப்படி ஜெயிக்க? அப்போ பாஜக அவருடைய வியூகம் சரியான வியூகம். இப்போ இவ்வளவு லிஸ்ட்டில் நம்ம பேசணும். இன்னொருத்தர் இருக்கிறார், இப்போது ராம்தாஸ் ஐயா நீங்கள் சொன்னீங்க, அவருக்கான அரசியல் வாழ்வு அஸ்தமிச்சிருச்சுன்னு. அதுபோல் இன்னொருத்தர் ஓபிஎஸ், அவர் என்ன தான் ஆவார், அவருடைய நிலை தான் என்ன? இல்லை, ஓபிஎஸை பற்றி அவரே கவலைப்படலை, நீங்கள் தான் கவலைப்படலை. அவரே சொல்லிட்டாரு, அரசியல் கட்சி நடத்தலன்ட்டார். இல்லை, அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக முதல்ல கைவிட்டான். ஏன்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் அரசியல்வாதிக்கு என்னங்க தகுதி? வாக்கு தான் சொல்கிறீங்க. 3 முறை முதல்ல இருந்திருக்காரு, ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நீங்கள் நம்ம நினைக்கிற பசை இல்லாமலே போயிருக்கோம். இல்லை, அவர் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் 10,000 கோடி கொடுத்தாரு, அவர் தெரிஞ்சது பாருன்ட்டான். பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் அவன் பிரதமரோட விமானத்தில் போயிட்டுருக்கான், எடப்பாடி மிதுனோட விமானத்தில் போய் சார்ட்டர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கான், சார்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ அவங்கள்ட்ட திருப்பி வாங்க முடியுமா? போய் ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது பின்னாடியே போனார், பார்த்தீங்களா? போய் ஐயா எப்படியே வாங்கி கொடுங்க, யார் என் மருமகன் அவரும் பாண்டார், யாரை எப்படியே வாங்கி தரதுனாரு. என் மருமக இவன் 5 லட்சம் கோடி வச்சுருக்கான், 10,000 கோடி வச்சுருக்கான், இதெல்லாம் ஒரு போயார் வரட்டி விட்டார். டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்தார், அமித்ஷா காலில் விழுந்தார். அவள் இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போனோம்னா அபினேஷுடைய சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் நேராக அமித்ஷா வீட்டில் போய் இறங்குது.
அபினேஷும் எடப்பாடியும் அபினேஷ் வீட்டில் ஹெலிபேட் போய் இறங்குது. அப்போ அபிஷா கூப்பிட்டு கொடுத்துடலாம் சொல்லுவாரா? அவங்களே கொடுக்க வேணும். அப்போ இதான் இவருடைய நிலைமை. ஓபிஎஸ்க்கு நீங்கள் சொந்த ஊரில் கிணறே கொடுக்காதாள். அதனால் அவருக்கு வாக்கு வங்கியும் இல்லை. சொந்த ஊரில் நின்று சுயேட்சாவே ஜெயிக்க முடியாது. ஒரு இத்தனை நீங்கள் சொன்னீங்களே எவ்வளோ தகுதி இருக்குது. 3 முறை முதலமைச்சர், எல்லா எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், ஆச்சாவோ, சொந்த ஊரில் ஜெயிக்க சொல்லுங்க முதல்ல. அவருக்கு இப்போ அவர் கட்சியில் அந்த மாவட்ட செயலர் பின்னாடி இருக்கணுமா இல்லையா? ஆமாம். ஒன்றிய செயலாளர் இருக்கணும், நகர செயலாளர் இருக்கணும், கவுன்சிலர் இருக்கணும். ஒரு பயம் இல்லையே. நீ உண்மையா இல்லை, உனக்காக உண்மையா இல்லை, இதுதானே. அப்போ இதெல்லாம் பார்த்த அரசியல் வியூக வகுப்பாளர்கள் இது ஒரு டம்மி பீஸு, ஒன்றுமே இல்லை, ஒரு ஓட்டு கூட இல்லை. இதனால் அரசியலில் வாக்கு தான் அவங்களுக்கு செல்வாங்க. ஒரு ஜாதி கட்சி தலைவரை கூப்பிட்டு ஒரு கட்சி சேர்த்துக்குன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு 10,000 ஓட்டு இருக்குது. இந்த ஓட்டு ஓபிசியோட பில்லை. அதன் காரணமாக அவர் அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். எங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.